வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். உலகம் முழுக்க நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட சர்வீஸை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டைட்டில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அஸ்ட்ராலஜிக்கலாக ஒரு டைட்டில் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஆர் மெயில் பண்ணுங்கள். ஷியூராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய லவ் ரொமான்ஸுடைய ஸ்டைல், ஒரு வித்தியாசமான கண்டென்ட்லாம் போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பட் இதெல்லாம் நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். உங்கள் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ராசியோ ஷேர் பண்ணுங்கள், சிரிப்பு தாங்க முடியாது. மேஷ ராசி வந்து லவ் அண்ட் ரொமான்ஸ் ஸ்டைல் எப்படி இருக்கும்? மேஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சசிவ், அதாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அப்படியே கண்ணிலே வந்து காதலிக்கிறது. இப்போ காதல் ஸ்டைல்னால் என்னென்னா, அந்த 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 பார்த்தாச்சு சூப்பராக இருக்க, நீ அழகாக இருக்க. இந்த மேஷம் வந்து இந்த கண் ஒன்ஸு வந்து ரீச் ஆகிடுச்சு, பிடிச்சி போச்சு, அழகை ரசித்தாச்சு, அந்த அந்த அழகு மேலே வந்து ஒரு மயக்கம் வருது, அது மேலே ஒரு ஆர்வம் வருது, கண் வெளியவே நகரல, அப்படியே நகர்ந்தால் திரும்ப அந்த கண் அங்கே வந்துடும். இது வந்து அப்சஸ்ட். ஏன்னா அந்த அந்த மேஷத்துடைய அந்த காதல் ரொமான்ஸ் எல்லாமே இவ்வளோ ஓப்பனாக சைட் அடிக்கிறீங்களேன்ற மாதிரி இருக்கும். இது மேஷத்துடைய குணம், ஒன்றும் பண்ண முடியாது, அது நேச்சரே அப்படி தான். ஸோ அப்படி தான் அவங்க வந்து அந்த லவ்வை வந்து வெளிப்படுத்துவாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை பார்க்க பார்க்க அவங்களுக்கு பாட்டு அந்த எதிர்ப்பாளர்களுக்கே புரிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி. ரிஷபம் வந்து அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் ஸ்டைல் எப்படி இருக்கும்? ரிஷபமாக வந்து எமோஷனலாக பழகணும். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் பார்த்தோன்னே பிடிக்குது, அப்புறம் பேச பிடிக்குது, அப்புறம் பழக பிடிக்குது, அப்புறம் பகிர்ந்துக்க பிடிக்குது, அப்புறம் அது உறவாக ஏற்றுக்கலாமா அப்படின்னு டைம் எடுத்து அதுக்கப்புறம் ஆழ் மனசில் யோசித்து வேற ஒருத்தர் அங்கீகாரம் தரணும். நல்ல ஆள், நல்ல மனுஷன், நல்ல பொண்ணு, இந்த பொண்ணு நம்பலாம், இல்லை இவர் நல்ல 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 பையனாக தெரியுது, நல்ல ஆளாக தெரியுது, இவரை நம்பலாம் அப்படின்னு இன்னொருத்தர் அங்கீகாரம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோடனே ஓகே, ஒரு ஃப்ரெண்டு கொடுக்குறாங்க, கொடுத்தோடனே அப்படியா, ஆமாம் எனக்கு கூட அப்படி தான் தெரியுது, நான் கூட பழகி பார்த்தேன், பேசி பார்த்தேன், எனக்கும் பிடிச்சிருக்கு, நான் கூட லைக் பண்ணுறேன், இவரே லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணி இன்னொருத்தர் அங்கீகாரம் பண்ணி அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு லவ் வரும். அப்போ இங்கே வந்து பாட்டுறதும், அதாவது பார்த்த உடனே காதல் அப்படின்னு சொல்கிறத விட பார்த்தா பிடிச்சிருக்கு, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், அதை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இது டெவலப் ஆகி ஒரு இடத்துல போய் நிற்கும். இதுதான் இந்த லவ் ப்ரொபோசல், அந்த அந்த காதல், அந்த ரொமான்ஸ், இந்த ஸ்டைலில் அவங்களுக்கு மாறும். மிதுனம் மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைல் நீங்கள் பார்க்க முடியாது. பேசியே நிறைய பேர் இந்த பேசியே ஆளை கவுத்தாயா அப்படின்னு, அதுதான் மிதுனம். ஸோ மிதுனம்னா என்னென்னா, பார்த்தாச்சு, பிடிச்சிருக்கு, பேசுகிறோம், பழகிறோம், பேசிகிட்டே இருக்கோம், நிறைய புகழ்ந்து தள்ளுறோம், அதிகமாக பேசுகிறோம், அதிகமாக பேசி அதிகமாக எல்லா ப்ளஸ்ஸை பற்றியுமே பேசுகிறோம். ப்ளஸ்ஸை பேச எல்லாருக்கும் ஒரு மயக்கம் வரும் இல்லையா, அந்த மயக்கம் தான் இவங்களுடைய அந்த தாரக மந்திரம். ஆஹா, எப்படி நமக்குள்ளே இருக்கிற இவ்வளோ திறமையை இவர் சொல்கிறாரே, நமக்குள்ளே இருக்கிற திறமை இவ்வளோ விஷயத்தையும் இவர் சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்காக அவங்க விட்டால், ஏன்னா நம்மளை டெய்லி ஒருத்தர் வந்து அப்படியே பாராட்டிகிட்டே தான் காதுக்கு எப்படி இருக்கும், ஆஹா ஓஹோ, இப்படி தான் அந்த மிதுனம் வந்து பேசியே ஆளை கவுக்கிறது. இதுதான் அவங்களோட லவ் அண்ட் ரொமான்ஸ் ஸ்டைல். ஸோ மிதுனம் வந்து அதே மாதிரி தன்னை நல்லா பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது, தன்கிட்ட இருக்கிற எல்லா டேலண்ட், எல்லா பெஸ்ட்டு, எல்லா எனர்ஜி, எல்லா நாலேஜையும் நல்லா டாப் கிளாஸாக காமிக்கிறது. இதுவும் மிதுனத்துடைய ஒரு ஸ்டைல். கடகம் வந்து அழகு. கடக ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா, இந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் ஸ்டைல் அப்படிங்கிறதே வந்து தன்னை அழகாக காட்டிக்கிறது, தன்னை அன்பாக காட்டிக்கிறது, தான் வந்து உண்மையாக நேசிக்கிறேன்னு சொல்கிறது, ரொம்ப உளமாற காதலிக்கிறேன்னு சொல்கிறது, உனக்காக வாழ்வேன்னு சொல்கிறது, உனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்கிறது, உனக்காகவே நான் வாழ்க்கை முழுக்க இருப்பேன்னு சொல்கிறது, நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறது, எல்லாமே உணர்வுபூர்வமாக பேசுகிறது, அவங்களுடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சிக்கிறது, அவங்க உணர்வுகளை வந்து தூண்டுறது. ஸோ இந்த கடகமே அப்படின்னா எல்லாமே எமோஷ்னல் லாக். எப்படி எமோஷ்னலாக பேசினா ஒருத்தரை வந்து உருக வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த கடகராசியை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கலாம். அவங்க காட்டுற அன்பு, அவங்க காட்டுற பரிவு, அவங்க காட்டுற கருணை, அவங்க காட்டுற
ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நட்பு, ஒரு பாசம், ஒரு எமோஷன், அப்படியே 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 அவ்வளோதான், ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணி லாக் பண்ணுறது. இதுதான் கடகத்துடைய ஸ்டைல். சிம்மம், இந்த சிம்மம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேஷம் சிம்மம்லாம் மோரார்லெஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் மேஷம் வந்து ஒரு வித்தியாசமாக. இப்போ சிம்மம் எப்படின்னா, பார்க்குறாங்க, பிடிக்குது, லைக் பண்ணுறாங்க, ஓப்பனாக சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு பிடிக்கலன்னு ஆப்போசிட்டில் சொன்னாலும் பரவாயில்ல, டேக் யுவர் டைம் அப்படின்னு டைம் கொடுக்குறாங்க. இவங்க டைம் கொடுக்குறது, மறுபடியும் வெயிட் பண்ணுறது, மறுபடியும் அப்ரோச் பண்ணுறது, நான் அடையிற வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு போராடுறது, திரும்ப 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 அதை வந்து வேணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ அப்படின்ற மாதிரி இந்த சிம்மம் வந்து காத்திருக்கிற குணம் அந்த இடத்துல வருது. அதுக்கப்புறம் மயங்கிறது. ஏன்னா சிம்மத்துக்கு வந்து பேசிக்காகவே இந்த சூரியனுடைய ராசியில் பிறக்கிறவங்க இல்லை சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்களுக்கு அழகை பார்த்தால் மயங்கும் குணம் உண்டு. அது சுக்கிரன் வீட்டில் தான் நீச்சம் அடையும். அந்த அழகை பார்த்தால் மயங்கும் குணம் உண்டு. ஸோ எதிர்ப்பாளனுடைய அழகு, அறிவு, பொருளாதாரம், இல்லை பதவி, இல்லை ஆளுமை, ஏதோ ஒரு வகையில் அட்ராக்ட் ஆகிட்டாங்கன்னா விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதில் எது டக்குன்னு எந்திரிச்சிக்க முடியல, அது பயங்கர பெயினாக இருக்கும். அதனால் அடையாமல் விடாமல் தொடர்ந்து போராடுறது. பட் ஆனால் இதுதான் அவங்களோட ஸ்டைல். கன்னியெல்லாம் வந்து ஒரு ரகசிய காதல். இந்த தூது விடுறதெல்லாம் வந்து கன்னிக்கு ரொம்ப இயல்பு. பார்த்தா பிடிக்குது, பழக பிடிக்குது, பட் ஆனால் வெளிப்படையாக சொல்கிறதில்ல. தூது அனுப்பி பார்ப்போம், ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி பார்ப்போம், ஃப்ரெண்டு மூலிமா லெட்டர் கொடுத்து பார்ப்போம், ஃப்ரெண்டு மூலிமா அப்ரோச் பண்ணி பார்ப்போம், அங்கே மூலிமா என்னென்ன ப்ளஸ் மைனஸ்ன்னு தெரிஞ்சுப்போம், எப்படி லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுப்போம், என்ன விருப்பம்னு தெரிஞ்சுப்போம், விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் வெளிப்படுத்துவோம், அதுக்கப்புறம் கேட்ட பிறகு அதை ஒத்துக்குவோம். இப்படின்னு எல்லாமே இன்டைரக்டாக மூவ் பண்ணி தான் இந்த கன்னி வந்து கடைசியாக ஓகே அக்ரி பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நிற்கும். பட் எப்போவுமே இது வந்து அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்காது, டக்குன்னு விடவும் விடாது. இட் வில் டேக் டைம். உடனே ஒரு விஷயத்தை ஒத்துக்காது, உடனே ஒரு விஷயத்தை கைவிடாது. இது வேண்டாம்னு நினச்சாலும் டைம் எடுக்கும், வேணும்னு நினச்சாலும் டைம் எடுக்கும். அதுதான் அந்த கன்னியுடைய ஒரு சூட்சமமான இந்த காதல் உணர்வுகள்லாம் இப்படி தான் இருக்குது. துலாம்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 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 ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர்ன்ற மாதிரி துலாம்லாம் வந்து பார்த்தா அந்த அந்த பார்த்த முதல் பாயிண்ட்லேயே வந்து ஒரு காதல் ஃபயர் பற்றிக்குது இல்லையா, அதுதான் துலாம். ஸோ துலாம்லாம் வந்து பேசிக்காக அந்த அட்ராக்ஷன் பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, பார்த்தேன் சாட்டிஸ்ஃபைட், இதுக்கு மேலே வேறு ஆப்ஷனே வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம அப்ரோச் பண்ணிவிடுவோம். அங்கே அது ப்ளஸ்ஸோ மைனஸோ பட் அப்ரோச் பண்ணுவோம். இது வந்து துலாமுடைய ஃபஸ்ட்டு ஸ்டைல். ரெண்டாவது, துலாம் எப்பவுமே தன்னை வந்து வேண்டான்னு சொல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் பெட்டராக ப்ரூவ் பண்ணும். அறிவு, அழகு, திறமை, அந்த அந்த அப்பியரன்ஸ், அந்த அட்டையர், எதுவாக இருந்தாலுமே நான் பெஸ்ட்டாக முன்னாடி நிற்கிறேன், என்னை போய் நீ வேணான்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது, என்னை நீ வேணான்னு சொல்ல வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு. ஸோ துலாமுக்கு இப்படி ஒரு குணம் உண்டு. ஸோ துலாம் வந்து அந்த அந்த லவ் அந்த ரொமான்ஸ் இந்த ஸ்டைலே வந்து ஒரு ஓப்பனாக சொல்லிடுவோம். அப்படிதான மனசுக்குள்ளே எண்ணங்கள் இருக்குது, ஆசைகளுக்கு ஆசை ஓட்டங்கள் இருக்குது, பட் வெளிப்படுத்துறது வந்து அந்த சமயம் வந்தால் ஓப்பனாக வெளிப்படுத்துறது உண்டு. விருச்சிகம், இதுதான் வந்து இந்த ஆழமான காதல். ஒருத்தரை பார்த்து பழகி புரிஞ்சு ரொம்ப நாளாக நோட் பண்ணி ரொம்ப நாளாக தெரிஞ்சுக்கிட்டு ரகசியமாகவே காதலிச்சு ரகசியமாகவே அவங்கள உணர்ந்து அவங்கள வந்து பார்த்து ரசித்து அவங்களுடைய குணங்களை புரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க மேலே வந்து ஈடுபட்டு அவங்க மேலே ஆசைப்பட்டு அப்புறம் வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்னா அழுது புலம்பி அது கிடைச்சிட்டா அதை ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாமே ஓவர் ரியாக்ஷன் நிறைய வர்றது வந்து இந்த ஸ்கார்பியன்ஸ்க்கு வந்து உண்டு. ஓவர் ரியாக்ஷன், ஒரு அளவான விகிதாச்சாரம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு அளவாகவே ரியாக்ட் பண்ணாமல் அளவுக்கு மீறி எமோஷனாக ரியாக்ட் பண்ணுற ஒரு குணம் வந்து விருச்சிகத்துக்கு உண்டு. அது அழுகியாக இருந்தாலும் சரி, புன்னகையாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி. தனுசெல்லாம் வந்து நீங்கள் அந்த சிம்பிளை பார்த்தாலே தெரிஞ்சிடும். பாதி மனிதன் பாதி மிருகம், கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி அந்த தனுஷுடைய ஒரு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் அப்படி போகிறாங்கன்னு சொன்னால் மனிதன் மாதிரி ரொம்ப பண்போடு அன்போடு பக்குவமாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. ஒத்துக்கல அப்படின்னா மிருகத்தனம்னா அது வந்து அனிமல் மாதிரி கிடையாது. அது எப்படின்னா பகிரங்கமாக அதை வந்து அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஒரு பகிரங்கமாக அப்படி வந்து வெளிப்படுத்தக்கூடிய குணமும் இன்னொன்று உண்டு. ஸோ மேக்ஸிமம் அந்த தனுசு ராசியெல்லாம் வந்து வளைஞ்சு வணங்கி போயெலாம் வந்து ஒரு லவ்வெல்லாம் பண்ணுறதில்ல. ஒரு அதிகாரமாக ஒரு ஓப்பனாக வெளிப்படையாக அப்படி தான் வந்து இந்த அன்பு காதல் அப்படிங்கிறதெல்லாம் டெவலப் ஆகும். அண்ட் அது டெவலப் ஆன பிறகு கூட அதுக்கப்புறம் அதோடைய பயணம் அப்படிங்கிறதுல
நிறைய ப்ளஸ் மைனஸ் இருக்கும், நிறைய ஆர்குமெண்ட் வரும், பட் அதையும் கடந்து அந்த வாழ்க்கையை வந்து கொண்டு போகும். ஸோ தனுசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 அப்ரோச்சே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, முதல்ல சாஃப்டாக இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குணம் கலந்த குணமாக இருக்கும். மகரம், மகரம்லாம் வந்து ட்ரஸ்ட்டு பேஸ்டில் தான் லவ் அண்ட் ரொமான்ஸே வரும். ட்ரஸ்ட்டு பேஸ்ட் அப்படின்னா என்னென்னா, சில பேர்லாம் வந்து 5 வருஷம் நீ இந்த கம்பெனியில் வேலை செய்கிற, ஸோ உன்னுடைய திறமை, உன்னுடைய ஹார்ட் ஒர்க், உன்னுடைய பங்க்சுவாலிட்டி, உன்னுடைய சின்சியாரிட்டி, உன்னுடைய டிசிப்ளின், உன்னுடைய லாயலிட்டி எல்லாத்தையும் பார்த்து நான் ப்ரொமோஷன் தரேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் மகரம். மகரத்துக்கு ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கை வரணும், ஒரு காதல் வரணும்னா பார்த்தவனே பிடிக்கிறது வேறு, அந்த பார்த்தவனே பிடிச்சாலும் அது மேலே முழுமையான நம்பிக்கை வரணும்னா அதுக்கு ஒன்று நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணணும், இல்லை அவங்களா செல்ஃபாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு தான் ஓகே எனக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது, நான் ரொம்ப முழுசாக நம்புகிறேன், அதுக்கப்புறம் தான் அதை வெளிப்படுத்தும், அதுக்கப்புறம் தான் அது திருமணம் வரைக்கும் கொண்டு போகும். இப்படி தான் அந்த மகரத்துடைய ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ மகரம் எடுத்தோடனே ஒருத்தரை நம்புறதில்ல, அதை வந்து ஒருவேளை அது சொல்கிறதுக்கு முன்னாடி பல வகையில் அதை ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் ஓகேவான்னு ஃபைனல் பண்ண பிறகு தான் அப்ரோச் பண்ண வைக்கும். கும்பம், கும்பம் வந்து ஒரு வித்தியாசமான ராசி. காதலுக்கு வந்து நிறைய பேர் விழக்கூடிய ராசியில் கும்பமும் உண்டு தான். ஏன்னா கும்பம் வந்து ஈஸியாக வந்து ஜெல் ஆகக்கூடியது, ஈஸியாக குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து லவ் அண்ட் ரொமான்ஸ்லாம் வந்து ஓப்பனாக வெளிப்படுத்தக்கூடிய குணம் உண்டு. அப்படி இந்த போகிற போக்கில் கேஷுவல் டாக்கில் அப்படியே ஒரு விஷயத்த சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே ஒரு வாக் போகிறோம், வாக் போகும்போதே ஒரு விஷயத்தை டக்குன்னு ஷேர் பண்ணுறோம், ஷேர் பண்ணி அது உடனே இன்ஸ்டா ஓகேன்னு சொல்கிறோம், இன்ஸ்டா ஓகே, இல்லை கொஞ்சம் திங்க் பண்ணி ஒரு நாள் டைம் எடுத்து ஓகே சொன்னால் அப்படி அந்த மாதிரி தான் அந்த கும்பம். ஸோ கும்பம் வந்து ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில் ஒரு பயணத்தை வந்து தொடரும் போது அதில் வந்து அவங்களுடைய குண வெளிப்பாடு, அதில் அவங்கள வந்து ரீட் பண்ணி ஸோ அவங்கள வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, கேஷுவலாக மூவ் பண்ணி ஒரு லவ் அப்படிங்கிறது தான் அந்த கும்பத்துக்கு வந்து ஏற்படக்கூடிய விஷயமா இருக்குது. மீனம், மீனம் வந்து சந்திப்புகளில் வரக்கூடிய அன்பு, காதல். சந்திப்புகள் அப்படின்னா நிறைய முறை வந்து ஒருத்தரை சந்திக்கும் போது தொடர்ந்து ஒரு இடத்துல பார்க்குறோம், ஓகே ஒரு கிளாஸில் பார்க்குறோம், ஒரு காஃபி ஷாப்பில் பார்க்குறோம், ஒரு சினிமாவில் பார்க்குறோம், ஒரு பப்ளிக் பிளேஸில் பார்க்குறோம், ஒரு ஸ்போர்ட்ஸ் அரேனாவில் பார்க்குறோம், இப்படி பல இடத்துல பார்க்க டெய்லி பழக வீட்டு பக்கத்தில், ஏரியா பக்கத்து ஃப்ளாட்டு, பார்க்க பழக ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். அதன் மேலே தான் அந்த அன்பு ஏற்படுது. ஏன்னா அது அந்த மீனம் அப்படிங்கிறதே வந்து என்னென்னா நிறைய டைம் கொடுத்து நிறைய டைம் அவங்களோட அந்த ஷேர் பண்ணும்போது அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் இந்த மீனத்துக்கு வரும். ஸோ இப்படி தான் 12 ராசியும் வித்தியாசமாக இருக்கும். இது எல்லாமே ஒரு டீப் அனலைஸில் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ஒரு பொதுவான பலன் தான். இந்த பொதுவான பலனை நீங்கள் வந்து எல்லாருடைய பர்சனலாக இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. பொதுவாக இது வந்து எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுமோ அந்தளவுக்கு மேட்ச் ஆகும். இதை தாண்டி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் உள்ள வித்தியாசம் நிறைய இருக்கும்.